இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறேங்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்த இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதற்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகதாது கட்டுறதுக்கு பதிலாக ராசிமல்லில் கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த வித ஒரு அக்கறையும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அரசியல் கூட்டத்தில் தான் நிறையா பேசலாம், விவசாயிகள் கூட்டத்தில் அது பேசுவது சரியாக இருக்காது என்ற ஒரு காரணத்தினால ஏதோ மேலோட்டமாக பேசுகிறேன். அவள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி நாடாளுமன்ற எண்ணிக்கை 39 இருக்குது. வீட்டை அழுத்தம் கொடுக்கலாம். எதிர்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருவதற்காக இவர்கள் இப்பொழுதே காங்கிரஸ் இவரோட அணுகி போகிறது. அப்படி அணுகி போகின்ற பொழுது அவர்கள் கர்நாடக அரசாங்கத்திட்டே இதை அழுத்தம் கொடுத்து மத்திய இருக்கின்ற காங்கிரஸ் தலைவரோடு அழுத்தத்தை கொடுத்து இந்த ராசிமலையில் ஒரு அணை கட்டினால் நமக்கு சுமார் ஒரு 62 டீம்ஸ் தண்ணி தேக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளுக்கு இல்லை. திமுகவுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. தமிழ்நாட்டை பற்றியும் பேச மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க, விவசாயிகளுக்கு இருக்கிற பிரச்சனையும் பேச மாட்டாங்க. ஆட்சி இல்லாத போது மத்தியில் வேற ஒரு ஆட்சி வந்துட்டால் உடனே மத்திய அரசு மாதிரி பழி போடுவாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்கள். பாரதிய ஜனதாவோட 5 வருஷம் கூட்டில் இருந்தாங்க, காங்கிரஸோட 5 வருஷம் இருந்தாங்க, ஐஜே குஜராலோட 5, அப்புறம் இருந்தாங்க தேவகடா அவர்களோடு இருந்தாங்க, அப்புறம் விபி சிங்கோடு இருந்தாங்க. 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். அப்போல்லாம் இந்த காவிரி பிரச்சனை அவர்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சுட்டி காட்டினோம். 2021 தேர்தல் கோதாவரி காவிரி இணைப்பு அது நிறைவேற்றப்பட்டால் நமக்கு 125 டிஎம்சி தண்ணி நமக்கு கிடைக்கும். அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். பிரதமர்கிட்ட கொடுத்தேன். பிரதமர் அதை ஏற்றுக்கொண்டு அது விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எங்களுடைய அமைச்சர் இருவரை அனுப்பி தெலுங்கானா முதலமைச்சருடைய பேச்சுவார்த்தை நடத்தணும். திரு வேலுமணி அவர்களையும் திரு ஜெயக்குமார் அனுப்பி அங்கே தெலுங்கானா முதலமைச்சர் பேசும்போது அவர் ஒத்துக்கிட்டார், எங்கள் வழியாக நீங்கள் ஒரிசாவிலிருந்து தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு. அதுபோல் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கிட்ட சந்தித்து 2 அமைச்சரும் பேசி எங்களுடைய கோரிக்கை வச்சா அது ஏற்றுக்கிட்டார். 2 பேருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு போது நாம் தென் மாவட்டத்தில் இருக்கிற நதிநீர் பிரச்சனை நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட ஒரு எளிமையான ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. நீங்கள் விவசாயத்தை குடிநீருக்கு கொண்டு போங்க, அது யாருடைய நிதி அனுமதி நாங்களே கொடுத்துறோன்னு, மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி கூட தேவையில்லை. நம்முடைய மாநிலம், நம்ம தென் மாநிலத்தில் இருக்கிறோம், நமக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையோடு நம்ம குடிநீர் கொண்டு போங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம வடிவமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்கள் தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய தினம் இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் அன்றைய ஆந்திர முதலமைச்சரும் குறிப்பிட்டாங்க. அப்போ யாருடைய அனுமதியும் நமக்கு தேவையே இல்லை, அப்படியே பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆக இதில் ஒரு நீண்ட கால திட்டம், ஒரு கடினமான திட்டம் இருந்தாலும் கூட அவ்வப்போது அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்ம விவசாயம் செய்ய வேண்டியிருக்குது.